இந்தியாவை உருவாக்கியவர்கள் யார்? ஆங்கிலேய வணிக வேட்டையாடிகள். எப்போது நான் இதை அங்க பேசினேன். எப்போ உருவாக்குறாங்க? வரலாம், போர்ச்சுகீசியன் வந்தா, டச்சுக்காரன் வந்தா, பிரெஞ்சுக்காரன் வந்தான், கடைசியா வந்தான் வெள்ளைக்காரன், இங்கிலீஷ்காரன். இவர்களெல்லாம் எப்போது வந்தார்கள்? தங்களுக்குள் ரெனாய்சான்ஸ் பேசிக்கொண்டு, மறுமலர்ச்சி யுகம் என்று பேசிக்கொண்டு, தங்களுக்குள் ரிஃபார்மேஷன் சீர்திருத்தம் பேசிக்கொண்டு, தங்களுக்குள் நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன் பேசிக்கொண்டு, தேச அரசு தான் இருக்கணும், ஒரு மொழி, ஒரு இனத்துக்கு ஒரு தாயகம், அந்த அரசுக்குள் மன்னராட்சி இருக்கலாம், மக்களாட்சி இருக்கலாம், வலதுசாரி இடதுசாரி ஆளலாம், அது அவனுடைய விஷயம், அடுத்தவன் தலையிடக்கூடாது என்பதான நீ சொன்ன நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன். இதையெல்லாம் ஐரோப்பாவில் விவாதித்துக் கொடுக்கிற காலத்தில் தான் பீரங்கியோடு துப்பாக்கியோடு வெடிமருந்தோடு வந்த அந்த கயவர்கள் நம்மை வேட்டையாடினார்கள், நம்முடைய மன்னர்களை தூக்கை போட்டார்கள். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று என்ன பதிவு செய்தான் லண்டனிலே? முதல் இந்தியாவை பயன்படுத்தின யார்? வெள்ளைக்காரன். எதுக்கு? வியாபார கம்பெனி பேர் அது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று நம்ம பதிவு பண்ணோம் லண்டன்ல. பிறகு வியாபாரம் பண்ண வந்தாங்க. வியாபாரம் பண்ண வந்த பசங்க வரி கேட்கிறானே எப்படிங்க? தப்பங்க கேட்டாங்க எப்படி? நம்ம மனதில்ட்ட அவன் ஊர்ல ஜனநாயகம் பேசினா பிரெஞ்சு புரட்சி நடந்துருச்சு. பிரெஞ்சு புரட்சியை நடந்து மக்கள் மன்னராட்சி வேண்டாம் மக்களாட்சி அளவுக்கு வருது. அவனும் வந்துட்டாங்க, அவனை தோக்கடிக்கிறான் வெள்ளைக்காரன். இந்த ஆங்கிலேயர்கள், இந்த ஐரோப்பியர்கள், இந்த மேற்கத்தியர்கள் தங்களுக்குள் ஜனநாயகம், சீர்திருத்தம், தேசிய அரசு, இன அரசு எல்லாம் பேசிக்கொண்டு அடுத்த நாடுகளை வேட்டையாடினார்கள், காலனிகளாக மாற்றினார்கள். அவர்கள் தான் நம்முடைய நோய்க்கு மூல காரணம். இந்தி நம்மை ஆள்கிறது. இன்னைக்கு இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் சட்டம், சாட்சி சட்டம் எல்லாம் ஹிந்தி தான். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது, உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. முதல்ல என்ன சொல்லுவாங்க? ஐபிசி செக்ஷன் இதன்படிம்பாங்க. இப்போ என்ன? சான்ஸ்கிரிட்ட சொல்றான். இங்கிலீஷ்ல ஹிந்துல எழுதினாலும், எக்ஸ்பிரஸ் எழுதினாலும், தமிழ்ல எழுதினாலும் அதுதான். சகஜமாக்கிட்டாங்க, நமக்கு புரிய மாட்டேங்குது. ஐபிசி சிஆர்பிசி எல்லாம் கிடையாது. இப்ப ஹிந்தியில பேர் வச்சுட்டாங்க, சட்டத்தை மாத்திரம் எல்லாம் ஹிந்தியா கொண்டு வரானுங்க. பாரதியம் பாரதியம் இந்தியா என்பது அவனுக்கு குறைச்சல். ஏனென்றால் அவன் புராணத்தில் இல்லாத பேரு, அவன் புராணத்தில் பாரத் என்று இருக்கிறது. எடுத்துக்க, எங்களுக்கும் பாரத்துக்கு என்ன சம்பந்தம் சொல்லு, எல்லை சொல்லு. நாங்க சொல்றோம்டா, எங்க தொல்காப்பியத்துக்கு முன்னுரை எழுதினவர், அணிந்துரை எழுதினவர், பணம்பாளர் எல்லை சொல்றாரு. வடவேங்கடம், தென்குமரி, ஆயடை, தமிழ் கூறு, நல்லுலகம் எங்களுக்கு சொல்றானே. 5000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்றானே. எங்க உலகம், எங்க நாடு. அது என்ன ஒரே அரசா இருந்துச்சு? நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன். நேஷனா கருந்தான் எங்க ஆளுங்க. அந்த மாதிரி இனம். இன்னைக்கு நாங்க ஒன்று பிராந்தியம். இந்த மாதிரி ஒரு கவர்னர் பதவி எங்கேயாவது வச்சுக்கான ஒரு கூட்டரசுல, யுஎஸ்ல கவர்னர் இருக்காரு, முதலமைச்சருக்கு பேர் தான் கவர்னர். தேர்தலில் வாக்கெடுப்பில் வெற்றி பெறவர் தான் கவர்னர். அவருக்கு மேல ஒரு பதவி கிடையாது, எவனும் அங்கே கிடையாது. கூட்டரசு தான். வரி விதிப்புல கராரா வச்சிருக்காங்க. கலிபோர்னியா மாநிலத்தில் இப்போ உள்ளவர் சொல்றாரு, அவரு இதை பாருங்க, இந்த வரியெல்லாம் கூட போடக்கூடாது, போட்டா நாங்க தனியா போயிடுவோங்கிறாரு. சில மாநிலங்கள் தனியா போயிடுவோம் சொல்றாங்க யூஎஸ்ல. அங்க சொல்றானுங்க, அவன் மொழி எல்லாம் இங்கிலீஷ் தான். ஆனால் இன உரிமை, நம்ம தன்னுடைய உரிமைன்னு பார்க்கறான், தன்மான உணர்வு பார்க்கறான். இங்க எல்லாம் பாரத் மாதா பஜனையில எல்லாத்தையும் மூழ்கடிச்சு அழிச்சலாம் நினைக்கிறவங்க. ஆளுநர் பதவி இங்க எப்படி வச்சிருக்கான்? நமக்கு குறைந்தபட்சம் கொஞ்சமாக யோசிக்க தெரியணுங்க. வெள்ளைக்காரன் வச்ச பதவி. நம்ம தம்பிகள் கூட இதுல போட்டு அவள் என்ன பதவி இது? சர்வாதிகார ஆளுநர், காலனியாதிக்க ஆளுநர் தம்பிகளை தோழர்களே. சர்வாதிகாரம் அது இன்னும் கண்ணியமான பேர். இது சர்வாதிகாரம் கொஞ்சம் கண்ணியமானது ஒப்பிடும்போது. காலனியாதிக்க பதவி கவர்னர் பதவி எவன் உருவாக்குனது? லண்டன்கார வேட்டையாடிகள், வணிக வேட்டையாடிகள், மேற்கத்திய காட்டுமிராண்டிகள் தாங்கள் கைப்பற்றிய நாடுகளில் கவர்னர் பதவியை லண்டனில் இருந்து உருவாக்கினார்கள். அங்கிருந்து ஆள் அனுப்புவார்கள், அவனை தான் கவர்னரா போடுவான்.
இந்த கவர்னர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருந்தான், கவர்னர் ஜெனரல் பதவி வச்சிருந்தான். எங்கே அந்த கவர்னர் ஜெனரல் பதவி? இந்தியா விடுதலை அடைஞ்ச பிறகு நாங்கள் நமக்கு நாம ஆளுகிறோம் என்று சொல்லிக் கொண்டு கவர்னர் தலைவர், தலைமை கவர்னர், கவர்னர் ஜெனரல் பதவியை ஒழிச்சாங்க. மகிழ்ச்சி. தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு குடியரசுத் தலைவரை கொண்டு வந்தீங்க, சரி. மாநிலங்களில் மட்டும் நியமிக்கக்கூடிய கவர்னர் ஏன் இருக்கிறார்? உனக்கு சுதந்திரம் வந்தது, எங்களுக்கு சுதந்திரம் வரவில்லை என்பதுதான் அர்த்தம். நாங்கள் லண்டனுக்கு பதிலாக புதுடெல்லிக்கு அடிமையாக்கப்பட்ட நாள் தானா? 1947 ஆகஸ்ட் 15 என்பது லண்டனுக்கு பதிலாக புதுடெல்லிக்கு அடிமைக்கப்பட்ட நாள் தான் என்கிறாயா? கவர்னர் பதவி ஏன்? கவர்னர் ஜெனரல் பதவியை ஒழிச்சவன் கவர்னர் பதவி ஏன் ஒழிக்கவில்லை? அவன் கட்டுப்பாட்டில் இருக்கணும். அந்த கவர்னருக்கு என்ன தகுதி? 35 வயசு நிரம்பி இருக்கணும், புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் போய் பாருங்க கான்ஸ்டியூஷன்ல ஏதாவது சொல்றான்ட்டு, வேற ஏதாவது சொல்றான்னு பாருங்க. கான்ஸ்டியூஷன்ல அவனை கொண்டாந்து போடுறாங்க. இந்த பதவியை ஒழிக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் என்றைக்காவது சொன்னது உண்டா? கையால், டெல்லி ஏகாதிபத்தியத்தின் கையால் தான் திமுக அதிமுக. ஞாபகம் வச்சுங்க, கையாட்கள். ஒரு தடவையாவது கவர்னர் பதவியை ஒழிக்கணும்னு ஸ்டாலின் சொல்றது பார்ப்போம். ஏற்கனவே மண்டல் குழு போட்டு, இப்போ குரியன் குழு, ஜோசப் குரியன் குழுன்னு போடுற, உங்க அப்பா போட்ட குழு பரிந்துரை பண்ணி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிட்டீங்க. அது என்னாச்சு? உன் தந்தை கேட்டதுண்டா என்னைக்காவது? காங்கிரஸ்காரோட கூட்டணி சேர்ந்து கொண்டு மத்திய மந்திரி சபையில் இடம்பெற்று கொள்ளையடித்தீர்கள், தமிழகத்தை காட்டி கொடுத்தீர்கள். நாளைக்கும் காட்டி கொடுப்பீங்க. அவர் ராகுல் காந்தியை கூட்டி சென்றிருக்கிறார். யார் அது? இந்திய தேசிய சர்வாதிகாரத்தினுடைய ஆரிய பிராமண, ஆரிய வைசிய, இந்தி ஏகாதிபத்தியவாதத்தினுடைய நம்பர் 1 கட்சி காங்கிரஸ். அது கொஞ்சம் வயசாயிடுச்சு, கலந்து போயிருக்கு. அதனுடைய தம்பி, முடுக்கான தம்பி பாஜக. காங்கிரசும் பாஜகவும் ஒரு இரட்டையர்கள், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். பாரத மாதா கட்சிகள், இந்தி திணிப்பாளர்கள், வடக்கத்திய திணிப்பாளர்கள். அவனோடு சேர்ந்து கொண்டு நான் மாநில சுயாட்சி பண்ண தமிழன் தமிழச்சி அவ்வளவு இழிச்சா கூட்டவர் நினைக்கிறேன். நீ நம்ம இடம் கொடுக்கிறோம். காங்கிரஸ்காரோட சேர்த்து மாநில சுயாட்சி போயிருக்கிய ஃப்ராட் வேலை. மாநில சுயாட்சி மாநாடு போடுவிய. கடந்த காலம் இல்ல, இப்ப நாங்க எழுச்சி பெற்று வந்துட்டோம். தமிழ் தேசியம் எழுச்சி பெற்று இருக்கு. நாங்க மட்டுமல்ல, இங்க இயக்குனர் கலைஞர் வேலை, நாம் தமிழர், செந்தமிழன், சீமான் எல்லாம் போட்டு பிரிச்சுட்டு இருக்கோம். ஞாபகம் வச்சுக்க. பழைய காலம் இல்ல, பழைய காலம் இல்ல, ஏமாற்ற முடியாது. மாநில நீ பேசுறிய, மோடி உன்னை ஏவி விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அமித்ஷா அந்தரங்கமா உன்னை ஏவி விட்டுருக்காரு. மு.க. ஸ்டாலின் மாநில சுயாட்சி பேசு, பயில என்ன உண்மையான பயில வந்துருவாங்க. உனக்கு வந்து செல்வாக்கு குறைஞ்சு போயிடும், விட்டுறக்கூடாது சொல்லி கொடுத்தாங்களா? ஒரு வரி ஒன்றும் இல்லை. 356 நீக்குன்னு சொன்னான்ல மண்டல் குழு. மன்னிக்கணும், ராஜமன்னார் குழு. மண்டல் குழு நம்ம இடஒதுக்கீடு, மன்னிக்கணும். ராஜமன்னார் குழு உங்க அப்பா போட்ட குழு. ஏன் அதை நீக்குன்னு இன்னைக்கு ஒன்றும் கேட்கல? நீ ஒரு சுயமரியாதை உள்ள கட்சிக்காரனா இருந்தா மு.க. ஸ்டாலின், தன்மரியாதை என்ன தமிழன் விட்டுரு, நீ திராவிடனை வச்சுக்க. திராவிட உனக்கு ஒரு இனம் திராவிட இனம் இருக்கு, அதுக்கு ஒரு தன்மானம் இருந்தால் 356 நீக்கம் சொல்லணும்ல. ஏன் அதை கேட்கல? ஆளுநர் பதவியை ஒழிச்சு கட்டுன்னு சொல்லணும்ல. ஏன் சொல்லல? என்ன சொல்றாரு தெரியுங்களா? இந்த ஆளுநர் தான் தொடர்ந்து நீடிக்கணும். யாரு? RSS ரவி. அசல் அசல் பேர், அந்தரங்க பேர் அது, அந்தரங்க பேர் அது. ஏன் நீக்கிறீங்க அப்படி சொல்றாரா? அப்படி வெறுப்புல சொல்றது மாதிரி நடிக்கிறது, அதுதான் உண்மை. ஆளுநர் பதவியை ஒழிச்சுக்கிட்டு ரத்து பண்ண எந்த கூட்டாட்சியில இருக்கு ஆளுநர் பதவி? 130 திருத்தம் கொண்டாந்துருக்க, 131 திருத்தம் கொண்டு வந்து ஆளுநர் பதவியை நீக்கு என்று கேட்டால் இல்ல.
கான்ஸ்டியூஷன் இடம் கொடுக்காத. இவங்க மாநில சுயாட்சியை மீட்டுருவாங்க, மாநில உரிமையை மீட்டுருவாங்க. காவேரி உரிமையை மீட்டு தந்தானா? உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. காவேரி கூட வெள்ளம் அபரிமிதமாக வெள்ளம் வந்து தேக்க முடியல. இந்த மிகை வெள்ளத்தையும் தடுக்கிறதுக்கு மேற்கேத்தரில் அணை கட்டுறேங்கிறான். நேற்று கூட பேசியிருக்காரு சித்தராமையா. அணை கட்டியே தீர்வோம்ங்கிறார். அணை கட்டி தமிழ்நாடு தண்ணி தருவோம். அப்படியே அவனுக்கு வயிற்று எரியுது. மிகை வெள்ளம் வந்து இயற்கையை அவனால் கட்டுப்படுத்த முடியல. இயற்கையை இதெல்லாம் சராசரிக்கு தாண்டிய மழைகள் கோடையில் வருது. இயற்கை உற்பாதங்கள் அதனால வருது. அந்த வெள்ளம் கடலுக்கு போகுதான். எனவே கிட்டத்தட்ட 67 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஒரு அணையை நம்ம தமிழ்நாட்டு எல்லையில கர்நாடகத்துக்கு உள்ளர கட்டுவதற்கு திட்டம் போட்டு வேலை செய்கிறார்கள். 9,000 கோடி ஒதுக்கினா இன்னும் கூட ஒதுக்குவாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழ்நாட்டு 177.25 டிஎம்சி தரணும். மாதவாரி என்னது ஒரு தடவை வாங்கினது உண்டா? மோடி அரசு ஒரு தடவை கொடுன்னு சொன்னது உண்டா? மேலாண்மை வாரியம் போட்டிருக்கான், அத்தாரிட்டி போட்டிருக்கானே, அது என்னையாவது சொல்லி ஏண்டா உடலன்னு கேட்டு மோடி தலையிட்டது உண்டா? இல்லை. இப்படி உடவில்லையே என்று ஸ்டாலின் கேட்க உண்டா? ஏன்னா கர்நாடகா அவருக்கு பங்காளி, திராவிட பங்காளி. சரி, அவருக்கு பங்காளி. எடப்பாடி பழனிசாமி என்ன? எடப்பாடி பழனிசாமி கங்காணி. எந்த பதவியை அனுபவிச்சு எப்படி இருக்கிறது? என்ன சுரண்டிக்கலாம்? இனத்தை அடமான வைக்கிறாள் எடப்பாடி பழனிசாமி. வேற என்ன என்ன பேசியிருக்கு இன்னைக்கு வரைக்கும்? ஊருக்கு பக்கத்துல தான் மேட்டூர் இருக்கு. இப்படி ஒரு அநாதியா தமிழினம் ஆக்கப்பட்டிருக்குங்க. உலகத்தில் சட்டம் இருக்கு, நாடுகளில் சட்டம் இருக்கு, இந்தியாவிலேயும் சட்டம் இருக்கு. ஒரு 6 பல மாநிலங்கள் பல நாடுகளை கடந்து போனால் அந்த மரபு உரிமை ரைப்பேரியன் ரைட்டு உண்டு என்று எல்லாம் இருக்கு. எதுவும் இல்லை. இதையெல்லாம் மீட்க முடியாத ஆளு, காக்க முடியாத ஆளு உங்க அப்பா கொண்டு வந்து போட்டு 70 தீர்வு இதை வாங்கி அந்த குழு இருக்கு, ராஜமன்னார் குழு, அதை வாங்கி அதுல 3 பேர் 2 பேர் தெலுங்கர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜமன்னார் குழுவில் எப்படி கர்நாடகா போட்டுக்காரு. அவர் பேர்லாம் தெரு இருக்கு. ராஜமன்னார் தெரு, கே நகரில் பெரிய தெரு ராஜமன்னார் தெரு தான். நம்பாள் இருக்காரு. ஒரு முதலமைச்சராக இருந்தார். நம்ம இவர் பேர் என்ன? கொங்கு சுப்பராயன். சுப்பராயனுக்கு கே நகரில் போய் பாருங்க, ஒரு சந்தில் பேர் வச்சிருக்காருங்க. தயவு செய்து போய் பாருங்க. சுப்பராயனுக்கு தமிழன் முதல்வராக இருந்தவன். அவன் குறைபாடு என்ன? தமிழ் இனத்துல பிறந்துட்டான். லண்டன்ல படிச்சாரு. பெரிய படிப்பாளி. மோகன்குமாரங்களுக்கு அப்பா, பாலகிருஷ்ணன் அப்பா. சுப்பராயன் சாதாரண ஆள் இல்லை. ஜமீனே விட்டு கொடுத்தாங்க அந்த குடும்பம். திருச்செங்கோடு பக்கம் ஜமீன் குடும்பம். அதெல்லாம் விட்டு கொடுத்தாங்க அந்த ஆட்கள். சாதாரண இல்லை. ஒரு சந்தில் கே நகரில் பேர் இருக்குங்க. முன்சாமி நாயுடுன்னு ஒரு ஆள் முதல் வந்துருக்காருங்க. 1.5 வருஷம் வந்துருக்காருங்க. 10 மாசமும். கே நகரில் முன்சாமி சாலை பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. தெரிஞ்சவங்க போய் பாருங்க. ராஜமன்னார் சாலை எவ்வளோ பெருசா இருக்கு. அந்த நகருக்கே பேர் யார் பேரு? கலைஞர் நகர். அதுல நம்ம ஆட்களுக்கு திருவிக்காக இந்த முன்னோடு ஒரு இடம். என்ன குற்றம்? தமிழ் இனத்துல பிறந்துட்டாங்க. ஒழிக்கப்பட வேண்டிய இனம் இந்தியாக்காரனுக்கும் திராவிடத்துக்காரனுக்கும் தமிழ் இனம் அரவணைச்சு ஒழிக்கிறது. நான் தான் சொல்றது. எதிரியாக சொல்லி போராடுறது ஒரு பக்கம், அரவணைச்சு ஒழிக்கிறது. அதுதான் திராவிடம் செஞ்சிட்டு இருக்கு. அதுபோல ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நம்ம முன்னோடியா இருந்தும் கூட நமக்கு உரிமைகள் கிடைக்கவில்லை. இதை புரிஞ்சுக்கணும். நீ அந்த ராஜமன்னார் குழு பரிந்துரையை செயல்படுத்த என்னைக்காவது உங்க அப்பா வலியுறுத்திருக்காரா? இந்திரா காந்தியோட 69 கூட்டணி, கருணாநிதி மறைமுக கூட்டணி, நேரடி கூட்டணி 70 கூட்டணி, காங்கிரஸோட போய் மறுபடியும் மந்திரி பதவி, பாஜகவோட 99 5 வருஷம் கூட்டணி. என்ன உரிமையை கேட்டிருக்கீங்க? சாலைகள்லாம் எல்லாம் இந்திய அரசு சாலைகள்ல போச்சா? தேசிய நெடுஞ்சாலைகள் யாரு பணப்பா? அந்த பணம்லாம் அந்த சாலையெல்லாம் போட்டுக்கிறது. தமிழ்நாட்டில் வரி வசூல் பண்ணிட்டு ₹1 எடுத்துக்கிட்டா 29 வருஷம் திருப்பி தர்றேன்னு புள்ளி விவரங்களை சொல்றீங்க. உங்க முன்னாள் நிதியமைச்சர் இருக்கார்ல, எங்க ரிப்போர்ட்டுடைய பேரன் பிடி பழனிவேல் தியாகராஜர்,
நான் பிடி ராஜனுடைய பேரன் இருக்காருல்ல, படிச்ச ஆளு, அவர் சொல்றாரு புள்ளி விவரமா, ₹1 நம்ம வரி கொடுத்தோம்னா டெல்லிக்கு 29,000 திரும்பி வருது. அது எல்லாரும் 10 எல்லாம் ஏற்றுக்கிட்டானுங்க. இந்த சாலை தேசிய நெடுஞ்சாலைன்னு போடுறான், யார் பண்ணது? அதில் வழிப்பறி கட்டணம் போடுறாங்க, அதெல்லாம் யாரும் எடுத்துட்டாங்க சுங்கச்சாவடின்னு போட்டு. ஒரு தமிழனை காட்டுங்க பார்ப்போம். ஏடா ஒரு அந்த சுங்கச்சாவடி நடத்துறது தமிழனுக்கு யோக்கியது இல்லையா? ஆந்திராக்காரன் நடத்துகிறாங்க பல இடங்களில். இப்போ எங்கே திருச்சியில் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து திருச்சி வர்றதுக்கு வந்து ஆந்திராக்காரன் சுங்கச்சாவடி தான் பல இடங்களில். பரந்தூர் விமான நிலையம்னு பேசுகிறோம். அது சரி. எனக்கு அமெரிக்கா போன பிறகு தோணுது, ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன பெரிய கம்பெனியாக வச்சுருவாங்க. அது உள்ளூர் விமானங்கள் நிறையா இருக்குது. டெல்டா, அமெரிக்கா, யுனைடெடு, இன்னும் 2 3 இருக்குது. அதில் நாங்கள் போகிறதெல்லாம் 4 மணி நேரம் விமான பயணம்லாம் போய் போகிறோம். அந்த உள்ளூருக்குள்ளே அது பெரிய நிலப்பரப்பு. பிடிச்சிட்டான் வெள்ளைக்காரன். இங்கே பிடிச்சான், ஆஸ்திரேலியா பிடிச்சான், பெரிய பெரிய இடங்களை பிடிச்சிட்டாங்க. விமானம் தனித்தனியாக வச்சுருக்காங்க. நம்ம ஆள் ஒருத்தன் ஒரு விமான கம்பெனி வைக்கிற முறை வந்திருக்கானா? எண்ணி பாருங்க. அது வேற அதானி கொடுக்க போற.